பணம் கொடுத்த விவகாரத்தில் தாவேக்கு நிர்வாகிக்கு அதிமுக வட்டச் செயலாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி என்பவர் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் 7 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் தங்கமணி என்பவர் ஒரு பொய் புகார் அளித்துள்ளார். அதனை திரும்ப ஒப்படைக்க தமக்கு 6 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் கலைவாணி எழுதி கொடுத்துள்ளார். இதற்கிடையில் பணத்தை கேட்டு ஜெயபாரதி என்பவர் தான் அதிமுக வட்டச் செயலாளர் என்று கூறி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த கலைவாணி தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தாம்பரம் காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். 3ஆம் தேதி ஜெயபாரதி லூத் மேரின்ற 2 பேரும் என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ அவங்க கிட்ட பணம் கொடுக்க கூடாது, என்கிட்ட தான் பணம் கொடுக்கணும், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன், எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. அப்படி எந்த விதமான ப்ரூஃபும் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா நான் உங்களை ஏமாத்தல, நான் என் உயிர் போயிடுச்சுன்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கினதுக்கு அப்புறம் என்னை மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்க. ஜெயபாரதியும் லூத் மேரியும் என்னை மீறி நீ அவங்க அத்தை கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆளுக்கு 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. நான் ஏன் உங்களுக்கு பணம் தரணும், அதை நான் எங்க அத்தை கிட்டே கொடுத்துக்கிறேன், என்னை எங்க அத்தை கிட்ட பேச விடுங்கன்னு சொல்றேன். ஆனா எங்க அத்தை கிட்ட என்ன பேச விட மாட்டாங்க.